ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆக இருக்கிற ஒரு சீரியல் தான் சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம். ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட சீரியல் வந்து லான்ச் ஆக இருக்கு. ஆனால் 10:00 டைம் ஸ்லாட் அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். ஆனால் 10:00 டைம் ஸ்லாட்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்ல டிஆர்பி வாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 8:30 டைம் ஸ்லாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா டிஆர்பி வைஸ் ரொம்பவே லோவாக தான் போயிட்டுருக்காங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைம் வந்திருந்தா நல்ல ஒரு டிஆர்பி வந்திருக்குமே அப்படின்ட்டு கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஸ்டோரியோட வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹானா இவங்க கொஞ்ச நாள் முன்னாடியே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் விஜய் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிடுச்சா, அவங்களே வந்து அஃபிஷியலாகவே வந்துருச்சு என்ன சீரியல் அப்படின்ட்டு. எஸ், காயத்ரி. அதே மாதிரி இவங்க எதிர்நீச்சல் சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த சீரியல்ல வராங்க. என்ன கேரக்டர் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாரி அனிதா. இவங்க வந்து ஆஹா கல்யாணம் சீரியல்ல இதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 1 வீக் முன்னாடி இவங்கள பத்தின அப்டேட்டும் கிடைச்சிருந்தது. சிந்து பைரவில இருக்காங்க அப்படின்ட்டு. பவித்ரா அவங்களோட அந்த ரீசென்ட்டா ஒரு ப்ரமோ வந்தது இல்லையா? அந்த ப்ரமோவ வந்து ஷேர் பண்ணப்ப, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்மா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஸ்டோரி அவங்களுமே பவித்ராவுமே ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சிந்து, பைரவி 2 பேரோட அம்மா கேரக்டர் வந்து அனிதா வந்து ப்ளே பண்றாங்க இந்த சீரியல்ல. லாஸ்ட்டா இருக்கவர் நேம் வந்து ரமேஷ். இவர் வந்து வாசுதேவன் அப்படின்ற கேரக்டர் வந்து சிந்து பைரவில ப்ளே பண்றாரு. அடுத்தது லைலா. இவங்க ஆல்ரெடி நம்மளோட விஜய் டெலிவிஷன் நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இப்ப சிந்து பைரவி சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. அடுத்தது ஜெகநாதன். இவரும் வந்து ஆல்ரெடி தேன்மொழியில நடிச்சிருக்காரு. இப்ப மறுபடியும் சிந்து பைரவி சீரியல்ல வந்து என்ட்ரி குடுக்குறாரு. லாஸ்ட்டா இருக்கவங்க நேம் வந்து சுமலதா மதன். இவங்க வந்து ஆறுமுகம், அதாவது இன்னொரு ஹீரோ இருக்கார் இல்லையா? அவரோட அம்மா கேரக்டர் வந்து ப்ளே பண்றாங்க. அப்ப இவங்க ஹீரோஸ் 2 பேரும் ஒண்ணா பொறந்தவங்க கிடையாது. அதாவது ஒரே தாய்க்கு பொறந்த பசங்க கிடையாது. பெரியம்மா பசங்க, சித்தி பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு பெரிய காஸ்டிங்கோட தான் வராங்க. பாப்போம், வெயிட் பண்ணி சீரியலோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.